போராட்டமா தான் இருந்தது. அதுல இருந்தே தெரியுது உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு. என்னன்னு நீ என்கிட்ட சொல்லலனாலும் பரவாயில்ல. உன் அக்கா மாதிரி பிடிக்காத வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு நீ வாழாத. உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய நீ வாழு. நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். சித்தி சொன்ன மாதிரி என் வாழ்க்கையை நான் தான் டிசைட் பண்ணணும். இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம் வச்சிருக்காங்க. அதுல என்னால வேற ஒருத்தர் கூட ஜோடியா நிக்க முடியாது. மோதிரம் மாத்திக்கவும் முடியாது. இதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம இந்த வீட்டை விட்டு போறது தான் சரி. நான் கிளம்புறேன். இந்த போன் நம்ம கிட்ட இருந்தா இத வச்சு ட்ராக் பண்ணி நம்மள பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இதை எங்கே வச்சுட்டு போயிடுவோம். வா துர்கா. எதுக்கு துர்கா என்ன இங்க வர சொன்ன? என்ன விஷயம்? நம்ம 2 பேரும் ஊரை விட்டு ஓடிடலாம் நவீன். அதுக்குதான் இங்க வர சொன்னேன். நம்ம எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கலாம். என்ன துர்கா திடீர்னு ஓடி போயிடலாம்னு சொல்ற? ஏன் வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? ஆமா, இன்னும் 2 நாள்ல எனக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதை என்னால டாலரேட் பண்ணிக்க முடியல. அதான் ஓடி போலான்னு சொல்றேன். இல்ல துர்கா, அவசரப்பட்டு நம்ம எந்த முடிவும் எடுத்துட வேண்டாம். ஏற்கனவே நான் அவசரப்பட்டு உன் கழுத்துல தாலி கட்டினதுனாலதான் இப்போ நிறைய பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்சா அவரும் சத்தம் போடுவாரு. ராஜா தான் நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காருல. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற துர்கா? இல்ல நவீன், எங்க அம்மாவை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. அவங்க ஒரு முடிவெடுத்தாங்கன்னா அதுல இருந்து மாறவே மாட்டாங்க. ரேவதி அக்கா கல்யாணத்துல நானே நேர்ல பார்த்தேன். ராஜா மாமா நல்லவர் தான். ஆனா அவரால எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா என்ன பண்ண முடியும்? அதோட நிச்சயதார்த்தப்போ இன்னொருத்தன் பக்கத்துல என்னால நிக்க முடியாது. நீ கட்டின தாலியை கழுத்துல சுமந்துட்டு இன்னொருத்தன் கூட என்னால நிக்க முடியாது நவீன். எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. சரி, இருந்தாலும் ராஜாவுக்கு தெரியாம அவர் சொல்ல மீறி போறது சரியில்லை துர்கா. அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு. அதனால கொஞ்சம் யோசிச்சு செய்வோமே. டேய், இனிமே யோசிக்க எதுவும் இல்ல. நம்ம யாருக்கும் தெரியாம இங்க இருந்து போயிடுறது தான் நல்லது. வா போலாம். சரி, அந்த பேக் கொடு. வா போலாம். ஏய், என்ன ஊரை விட்டு போக முடிவு எடுத்தாச்சா? ஏய், யார் நீங்க? நாங்க எங்கேயோ போறோம், என்னவோ பண்றோம். அதை கேட்க நீங்க யாரு? டேய், நீங்க ஊரை விட்டு போகாம இருக்கதான் நாங்க வந்திருக்கோம். இனிமேல் நீங்க எங்கேயும் போக முடியாது. ஏய், என்ன கலாட்டா பண்ண வந்திருக்கீங்களா? சரி வா, கொஞ்ச தூரம் தான் போலாம். வா. என்ன ஐயர, கோயில் இன்னும் பூட்டாம வச்சிருக்கீங்க? என்ன விஷயம்? அது இன்னைக்கு சனி பிரதோஷம், விசேஷமான நாள். அதான் பூஜை முடிச்சு சுத்தம் பண்ண லேட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. அதுக்கப்புறம் தான் நட சாத்தணும். சரி.
துர்கா, அங்க பாரு, கோவில் திறந்திருக்கு. ரவுடி பசங்க வேற நம்மள துரத்திட்டு வராங்க. இப்போதைக்கு நம்ம கோவில்ல போய் ஒளிஞ்சுக்கிறது தான் நல்லது. முதல்ல நம்ம கோவில்ல போய் ஒளிஞ்சுக்கலாம், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி வா, சீக்கிரம் வா. துர்கா வா. அண்ணே சொல்லுங்கண்ணே. டேய் வரதா, என்னடா அவங்க புடிச்சிட்டீங்களா? அண்ணே, அவங்க எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக பார்த்தாங்க. இப்போ கோயில்ல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நாங்க பாத்துட்டோம்ண்ணே. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிடிச்சு இழுத்துட்டு வந்துருவோண்ணே. டேய் எங்க இருக்காங்கன்னு சொன்ன? கோயிலுக்குள்ளண்ணே. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவங்க கோயிலுக்குள்ளேயே இருக்கட்டும். நீங்க 2 பேரும் அவங்கள பாக்கலங்கிறத அவங்க காதுல கேக்குற மாதிரி பேசிட்டு அப்படியே மெதுவா வெளியே வந்து கதவை பூட்டிருங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணே. டேய் இந்த வேலையை முடிச்சுட்டு எனக்கு போன் பண்ணு. சரிங்கண்ணே. தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம்.